Hi, this is Chandrasekhar. Welcome to our channel. Today நம்ம வீடியோவில் Tally Prime 5.0ல லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு நியூ ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா Tally Primeல இருக்க ஸ்ட்ரைப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரைப் வியூ பார்த்தீங்கன்னா பிஃபோர் Tally Prime லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரைப் வியூவில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரோஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு குயிக்காக இன்சைட்ஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இந்த 5.0ல ஸ்ட்ரைப் வியூன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு டேலி ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைப் வியூ எனேபிள் பண்ணலை. இப்போ நான் ஒரு டே புக் ரிப்போர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பீரியட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது பாருங்கள் சேல்ஸ் அந்த டே புக் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வரும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னா ஸோ நம்ம அங்கே கர்சர் வச்சு நாம் பார்க்கும்போது அது கிளியராக தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து 15,34 அப்படின்றதுல நான் இங்கே கர்சர் வச்சா தான் நமக்கு வந்து விஷனிங் பெட்டராக இருக்குது. அதே இப்போ வந்து ஸ்ட்ரைப் வியூ வந்து எனேபிள் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அது எனேபிள் பண்ணுறதுக்கு ரைட் டாப்பில் F1 ஹெல்ப்பு, செட்டிங்ஸ், டிஸ்பிளே, ஷோ மோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். எனேபிள் ஸ்ட்ரைப் வியூ ஃபார் ரிப்போர்ட்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். எனேபிள் ஸ்ட்ரைப் வியூ ஃபார் வவுச்சர்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு எஸ்கேப். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டே புக். ஸோ டே புக்கில் சேம் அதே மாதிரி நான் பீரியட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தா பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ரோ பை ரோ உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஈஸியாக உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியுது வேல்யூஸை. ஸோ இதே தான் உங்களுக்கு வவுச்சர்ஸ்லையும் இம்பேக்ட் ஆகும். வவுச்சர்ஸில் பாருங்கள், வவுச்சர்ஸ்லேயும் அதே மாதிரி வரும். வவுச்சர்ஸில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு F12. ஸோ என்டர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் எஸ் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எனேபிள் ஸ்ட்ரைப் வியூ இந்த ஆப்ஷன் நீங்கள் எஸ் பண்ணுங்கள். எஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வவுச்சர்லேயுமே வரும். ஸோ பாருங்கள் டக்குன்னு பார்க்கும்போது ஓப்போ 11 150ன்ற அந்த வேல்யூ தெரியுது. CGST 13,500ன்னு தனியாக தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எனி ரிப்போர்ட்டில் இப்போ பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் வேணாலும் அதுலேயும் பாருங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எனேபிள் ஸ்ட்ரைப் வியூ எனேபிள் பண்ணுற மூலமாக வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து கிளியர் கட்டாக தெரியும். ஸோ இது எல்லா லெவலையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணுறதுக்கு F12 கொடுத்தீங்கன்னா எனேபிள் ஸ்ட்ரைப் வியூ டிஃபால்ட்டாக வந்துடும், வேணான்னு நீங்கள் நோ பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிஃபோர் ஸ்ட்ரைப் வியூ அண்ட் ஆஃப்டர் ஸ்ட்ரைப் வியூ ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சேல் ஸ்க்ரீனு. ஸோ நான் இங்கே இன்வாய்ஸ் வச்சுருக்கேன். இது பாருங்கள் ஸ்ட்ரைப் வியூவில் எப்படி இருக்குது இந்த வியூவு. இதே வந்து ஸ்ட்ரைப் வியூ எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பிஃபோர் எனேபிள் ஸ்ட்ரைப் வியூ, இது வந்து ஆஃப்டர் எனேபிள் ஸ்ட்ரைப் வியூ. ஸோ இது ரெண்டையும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது பெட்டர் கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ குயிக்காக படிக்க முடியுது உங்களுக்கு. பாருங்கள் வேல்யூஸ் எல்லாமே குயிக்காக தெரியுது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஊற்று பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒனில் குயிக்காக ஸோ விவோ சாம்சங்னு டக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிருது, வேல்யூஸுமே தெரிஞ்சிருது. ஸோ இது வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரைப் வியூவோட பெனிஃபிட்டு. ஸோ இது வந்து வவுச்சரில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எனி ரிப்போர்ட்ஸ் வவுச்சர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து பாருங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைப் வியூ எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது ஆஃப்டர் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இங்கேயுமே அந்த ஸ்ட்ரைப் வியூவில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்வாய்ஸ் வந்து குயிக்காக நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி Tally Prime ஸ்ட்ரைப் வியூ ஃபீச்சரை நீங்கள் உங்களோட எண்ட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, அந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.